படி சொல்லிட்டா தாத்தா சொல்லிட்டா விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்க. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் கேள்வான். இன்னவள நான் சொல்றேன், நீ இன்னவள பேசிக்கிற. தாத்தா தாத்தா படிக்கிறல்ல, ஓகேவா? விவேகி நல்ல யோசனை நீதிமொழிகளையும் அதில் அர்த்தத்தையும் ஞானிகளையும் இருள வாக்கியங்களையும் ஆமா அவைகள் உரைத்த புதையல் பொருள்களையும் அறிந்து கொள்வான். கேளுமா, கர்த்தருக்கு பண்ணிடா என் மகனே, பாவிகள் உனக்கு கொடுங்கடி, கொடுங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதனைகளை தள்ளாதே. ஏம்ல கல்ற ஜாமலாம், ஓகேவா? படிச்சிட்டோம் நம்ம இதே பெண்டிக்கு ஒரு இன்னொரு நாளைக்கு நம்ம படிக்கலாம், ஓகேவா? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் தான் படிக்கலாம், ஒரு வாசம். ஜபம் செய்வோம். தபார் இப்படி கும்பிட்டு முக்கோடு போட்டு ஜபம் தபல ஜபம் பண்ணும்போது லேடிஸ் வந்து முட்டி போட்டு ஜபம் தலைமலை வச்சு ஜாமாடு தாத்தாவை ஜாமாடு இல்லை ஏதோ உங்க கைய வந்தனா ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த நீதியுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலே மஞ்சனா நானும் இந்த நேரத்துல ஜெபம் பண்றோம். அவங்க அப்பா, அவங்க அம்மா, நானும் சேர்ந்து ஆயா அவங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்றோம். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். மஞ்சனாவுக்கு நல்ல ஞானத்தை கொடு, நல்லா வேதம் படிக்கணும், ஜெபிக்கணும், தாய் பேச்சு கேட்கணும், தவப்பு பேச்சு கேட்கணும், தாத்தா பேச்சு கேட்கணும். ஸ்தோத்திரம். நன்றி தேவனே, நன்றி. எங்கள் வீட்டின் ஆபத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். நாங்கள் குறையில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளாக பயபக்தியை நாங்கள் வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தேவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லு ஆமென் சொல்லு. முக்காடு போட்டு தானே இந்த நீ ஆமென் சொல்லு. இங்க பாரு நோட் பண்ணி எடுத்துட்டா அதோட தெரியாத. சரி பாய் தாத்தா.